ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 4 வெங்காயம் இது போல் நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ண வெங்காயத்தை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொடியாக இல்லாமல் இது போல் நம்ம எப்போவுமே வெங்காய பக்கோடா கட் பண்ணோம் இல்லையா, அது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க. கொத்தமல்லி நல்லா அதனோட காம்புகளோடு நல்லா அலசி நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே போல் தான் புதினாவும் சேர்த்துருக்கேங்க. புதினாவும் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். அதுவும் காம்போடு நல்லா கட் பண்ணி நல்லா எலசாக இருக்கிற காம்போடு நல்லா கழுவி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது போல் கருவேப்பிலையும் கொத்தமல்லி புதினா சேர்க்குறதால இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. பாருங்கள், ராகி மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கப்பில் போதுமானது, அதனால் நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. கடலை மாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேங்க. சீரகத்தை நல்லா இது போல் கையில் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். இது போல் கசக்கி சேர்க்குறதால அந்த சீரகத்தோட மனம் நல்லா வரும், அதனோட தன்மை வெளிப்படும். அதனால தான் நம்ம இது போல் கசக்கி சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இந்த இடத்துல பச்சை மிளகாய் வேணாலும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கடுத்து நல்ல சூடான எண்ணெய் ஒரு 1.25 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த சுடு எண்ணெய் சேர்க்குறதால நம்ம செய்ய போகிற ரெசிபி நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின உடனே இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கிறதால நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. நம்ம மாவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்து அதுக்கு தண்ணி ஆகிட்டால் திரும்ப நம்ம மாவு சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லாவே இருக்காது. அதனால தான் எப்போவுமே மாவு கலக்கும்போது ஒரு டிப்ஸ் இது தான், கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயத்தை நல்லா நசுக்கணுங்க. நல்லா நசுக்கி விட்டு இது போல் நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. சோடா உப்பு சேர்க்காம தான் சேர்க்க போகிறேன். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எண்ணெயுமே அதிகமாக குடிக்காதுங்க. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி இது தான். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ நம்ம இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் இந்த போண்டா கையிலவையும் எடுத்து விடலாம். நான் கையில் எடுத்து விட போடுறது இல்லைங்க. ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். கரண்டியால் இந்த மாவு கலக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இது போல் இருக்கும்போது நமக்கு பஞ்சாக நல்ல குண்டாக நமக்கு போண்டா கிடைக்கும். இப்போ நான் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சமாக போட்டு பார்க்கும்போது நல்லா எழுந்து வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான வரைக்கும் சேர்க்குறதால நமக்கு கீழே ஒட்டிக்காதுங்க. ஒட்டாமல் நல்லா நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு போண்டா கிடைக்கும். எண்ணெய் சூடாகாமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா கீழே ஒட்டிக்குங்க. ஒட்டி நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் எனக்கு எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு நான் இப்போது இருந்ததெல்லாம் சேர்த்துட்டேன். ஒரு 6லேருந்து ஒரு 7 வரைக்கும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். கொஞ்ச நேரம் இதை அப்படியே விட்டுலாங்க. நம்ம ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும், லோ ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்க வேண்டியிருக்கும். நம்ம சேர்த்த உடனே அதிகமாக பபுள்ஸ் வரும். வேக பபுள்ஸ் கம்மியாகும். பபுள்ஸ் கம்மியாகும்போது இது போல் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா பொரித்து எடுத்தால் நமக்கு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடிங்க.
எப்போவுமே நம்ம கடலை மாவுலேயே செய்யாமல் இது போல் ராகி மாவில் செய்கிறதால நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ராகியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணுங்க. ராகி ரொம்ப ஹெல்த்தியானது, கால்சியம் ரிச், அதிகமான கால்சியம் இருக்குது இந்த ராகியில். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ பாருங்கள், நமக்கு பஞ்சு போல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள், நம்மளோட போண்டா கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து கொஞ்ச நேரம் எண்ணெய் வந்து சூடாகணுங்க. சூடான உடனே முதல்ல நம்ம வந்து கெட்டியாக இருந்தது, அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நான். தண்ணி சேர்த்து இப்போ நான் வந்து விடுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் வந்து நல்லா குண்டு குண்டாக வராது, கொஞ்சம் இது பரவி ஒரு வடை ஷேப்பில் தான் வரும். ஆனால் இது வந்து நல்ல மொறுப்பாக கிடைக்குங்க. இது நான் வந்து தண்ணி சேர்த்து கலந்ததால் நீங்கள் அதிகமாக எண்ணெய் எடுக்கும்லாம் நினைக்காதீங்க. எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்காது இது. ஏன்னா நம்ம இதில் சோடா சேர்க்கலை. சோடா சேர்த்தா மட்டும்தான் அதிகமாக எண்ணெய் எடுக்கும். இது வந்து எண்ணெய் அதிகமாக எடுக்காது. முதல்ல சேர்த்தது வந்து கொஞ்சம் கெட்டியாக சேர்க்குறதால அது பஞ்சாக ஒரு துளி கூட எண்ணெய் எடுக்காமல் அது ஒரு இதுவாக இருக்கும். பல் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்ததால் நல்ல மொறுப்பாக அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம இது போல் தண்ணி சேர்த்து பொரிக்கிறதால இதில் வந்து நடுவில் ஓட்டை விழும். ஓட்டை விட்டு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து அந்த மொறுப்பு தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு முறை. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது, விரும்பி சாப்பிட்டாங்க பிள்ளைங்க. நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாருங்கள் எடுத்துட்டேன் பாருங்கள், ஓட்டை பாருங்கள் நல்லா விழுந்திருக்கு. இந்த போண்டாவில் ஓட்டை விழுந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு போண்டா ரெடிங்க. பாருங்கள், பஞ்சாக போண்டா இருக்குது. அதுக்கடுத்து சேர்த்தது கொஞ்சம் அது வந்து நல்லா வடை ஷேப்பில் இருக்குது, ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் முதல்ல சேர்த்தது இது பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். ஒரு துளி கூட இதில் எண்ணெய் இல்லை பாருங்கள், எண்ணெயே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது. இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள் வரைக்கும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து நான் வந்து ரெண்டாவது முறையாக நான் பாருங்கள் இன்னொன்று எடுக்க போகிறேன். இது அதுக்கடுத்து சேர்த்தது கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவது முறை பொரித்தது. இது பாருங்கள் நல்லா மொறுப்பாக இருக்கும். இதுலேயுமே எண்ணெய் இல்லை பாருங்கள், அதிகமாக எண்ணெய்லாம் இல்லை. நல்லா மொறுப்பாக நல்லா இருந்ததுங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. நம்ம சேனலை பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.